நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ஃபியூடெக் மினி டிகோடருக்கும் ஜிஸ்டாரோட ரிமோட் கிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஜிஸ்டார் ரிமோட் கிட்டை பொறுத்த வரைக்கும் அது இம்போர்ட்டட். ஃபியூடெக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இந்தியன் மேனுஃபேக்சரில் பண்ணுறது. சர்வீஸ் சப்போர்ட்டும் இருக்குது, ரெண்டுக்குமே சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல்னு பார்க்குறப்ப நிறைய வித்தியாசம் வரும். பட்ஜெட் வைஸும் பார்க்குறப்ப ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் வரும். அப்படி வந்து டெக்னிக்கலாக வந்து ரெண்டுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, சப்போர்ட்டட் ஃபார்மேட்டில் என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அதாவது இன்புட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன போர்ட் இருக்குது, அந்த மாதிரி டெக்னிக்கலாக உள்ளே போகிறப்ப ரெண்டுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து டெமோ வீடியோ பார்த்துட்டு கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அஸ்யூம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து ரெக்கார்டட் வீடியோ அப்படிங்கிறதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டீரியோ கண்டென்ட் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். ஒரு ஆம்போட கிளாரிட்டி என்ன, டால்பி எப்படி ஒர்க் பண்ணுது, டிடிஎஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு டிடிஎஸ் ஒரிஜினல் கண்டென்ட் போட்டிங்கன்னா எப்படி அது ரியாக்ட் பண்ணுது, 360 சரௌண்டில் வந்து எப்படி நீங்கள் ஒரு லைவாக ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டான டெமோவில் பார்க்க முடியும். ரெக்கார்டட் வீடியோ வச்சு அவங்க எந்த அளவுக்கு வந்து என்னோடனே கிடையாது, யாரோடதாக இருந்தாலும் ஒரு ரெக்கார்டட் வீடியோ வச்சு அவங்களோட குவாலிட்டியை வந்து அஸ்யூம் பண்ணாதீங்க. ஒரு டால்பினா எப்படி ஒர்க் பண்ணும், டிடிஎஸ்னால் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது டெமோ வீடியோவில் யாருனாலையும் காட்ட முடியாது. 360 சரௌண்டில் வரக்கூடிய வீடியோவும் யாருனாலையும் லைவ் வீடியோவும் போட்டு ரெக்கார்டில் காட்ட முடியாது. அப்படி உங்களுக்கு வந்து நேரில் பார்த்து தான் குவாலிட்டி எப்படி இருக்குது, சுவிட்ச் ஆன் நாய்ஸ் வருதா, சுவிட்ச் ஆஃப் நாய்ஸ் வருதா, கிளாரிட்டி எப்படி இருக்குது, சப்போர்ட் பேஸ் எப்படி இருக்குது, ஒரு ஹாலிவுட் மூவி போட்டால் எப்படி இருக்குது, 80s 90s சாங் போட்டால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டெமோ பார்த்து தான் வாங்கணும்னு பிளான் பண்ணினீங்கனால் டெமோவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் எங்கிட்ட இல்லை, நீங்கள் எங்கே யார்கிட்ட வாங்கினாலும் பிளான் பண்ணினாலும் நேரில் போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஆடியோவோட ரிசல்ட் என்னங்கிறத நீங்கள் ஃபைனலைஸ் பண்ண முடியும். கம்மிங் வருதா இல்லையாங்கிறது ஃபைனலைஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் நேரில் டெமோவுக்கு வரணும் அப்படின்னால் எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. டெமோ பாருங்கள், டால்பி எப்படி ஒர்க் பண்ணும், டிடிஎஸ் எப்படி ஒர்க் பண்ணும், பழைய 80s 90s சாங் போட்டிங்கன்னா கிளாரிட்டி எப்படி இருக்கும், சரௌண்ட் எப்படி இருக்குங்கிறத லைவ் டெமோ காட்டுறேன். அதே மாதிரி நம்மளோட ஸ்பீக்கரோட பாக்ஸ் என்னென்ன கலரில் கிடைக்கும், வுட்டு நம்ம என்ன குவாலிட்டிக்கு போடுறோம், ஸ்பீக்கர் பாக்ஸ் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோம், அதையும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேரில் வந்து கூட நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நேரில் வர முடியாத நண்பர்கள் டிரான்ஸ்போர்ட்லேயோ கொரியர்லேயோ போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரி பண்ணாதீங்க. பேக்கிங்லாம் நம்மளுக்கு எப்போயுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மொத்த பேக்கேஜை நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு எடுக்கிறீங்கன்னா அது நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணணும், எது நீங்கள் வால்யூம் எவ்வளோ வச்சு மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக கொடுத்து நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம், ரெண்டுக்கு உண்டான என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, ப்ரைஸ் வைஸ் வந்து என்னென்ன வித்தியாசம் வருது, மொத்த பேக்கேஜாக எடுத்தால் என்ன டிஃப்ரென்ஷியேட் வருங்கிறது இப்போ வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ஃபியூடெக் மினி டிகோடருக்கும் ஜிஸ்டாரோட ரிமோட் கிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஜிஸ்டார் ரிமோட் கிட்டை பொறுத்த வரைக்கும் அது இம்போர்ட்டட். ஃபியூடெக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இந்தியன் மேனுஃபேக்சரில் பண்ணுறது. சர்வீஸ் சப்போர்ட்டும் இருக்குது, ரெண்டுக்குமே சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல்னு பார்க்குறப்ப நிறைய வித்தியாசம் வரும். பட்ஜெட் வைஸும் பார்க்குறப்ப ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் வரும். அப்படி வந்து டெக்னிக்கலாக வந்து ரெண்டுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, சப்போர்ட்டட் ஃபார்மேட்டில் என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அதாவது இன்புட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன போர்ட் இருக்குது, அந்த மாதிரி டெக்னிக்கலாக உள்ளே போகிறப்ப ரெண்டுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து டெமோ வீடியோ பார்த்துட்டு கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அஸ்யூம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து ரெக்கார்டட் வீடியோ அப்படிங்கிறதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டீரியோ கண்டென்ட் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். ஒரு ஆம்போட கிளாரிட்டி என்ன, டால்பி எப்படி ஒர்க் பண்ணுது, டிடிஎஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு டிடிஎஸ் ஒரிஜினல் கண்டென்ட் போட்டிங்கன்னா எப்படி அது ரியாக்ட் பண்ணுது, 360 சரௌண்டில் வந்து எப்படி நீங்கள் ஒரு லைவாக ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டான டெமோவில் பார்க்க முடியும். ரெக்கார்டட் வீடியோ வச்சு அவங்க எந்த அளவுக்கு வந்து என்னோடனே கிடையாது, யாரோடதாக இருந்தாலும் ஒரு ரெக்கார்டட் வீடியோ வச்சு அவங்களோட குவாலிட்டியை வந்து அஸ்யூம் பண்ணாதீங்க. ஒரு டால்பினா எப்படி ஒர்க் பண்ணும், டிடிஎஸ்னால் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது டெமோ வீடியோவில் யாருனாலையும் காட்ட முடியாது. 360 சரௌண்டில் வரக்கூடிய வீடியோவும் யாருனாலையும் லைவ் வீடியோவும் போட்டு ரெக்கார்டில் காட்ட முடியாது. அப்படி உங்களுக்கு வந்து நேரில் பார்த்து தான் குவாலிட்டி எப்படி இருக்குது, சுவிட்ச் ஆன் நாய்ஸ் வருதா, சுவிட்ச் ஆஃப் நாய்ஸ் வருதா, கிளாரிட்டி எப்படி இருக்குது, சப்போர்ட் பேஸ் எப்படி இருக்குது, ஒரு ஹாலிவுட் மூவி போட்டால் எப்படி இருக்குது, 80s 90s சாங் போட்டால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டெமோ பார்த்து தான் வாங்கணும்னு பிளான் பண்ணினீங்கனால் டெமோவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க.
நீங்கள் எங்கிட்ட இல்லை, நீங்கள் எங்கே யார்கிட்ட வாங்கினாலும் பிளான் பண்ணினாலும் நேரில் போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஆடியோவோட ரிசல்ட் என்னங்கிறத நீங்கள் ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஹம்மிங் வருதா இல்லையாங்கிறது ஃபைனலைஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் நேரில் டெமோக்கு வரணும் அப்படின்னால் எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. டெமோ பாருங்கள், டால்பி எப்படி ஒர்க் பண்ணும், டிடிஎஸ் எப்படி ஒர்க் பண்ணும், பழைய 80s 90s சாங் போட்டிங்கன்னா கிளாரிட்டி எப்படி இருக்கும், சரௌண்ட் எப்படி பிடிக்குங்கிறத லைவ் டெமோ காட்டுறேன். அதே மாதிரி நம்மளோட ஸ்பீக்கரோட பாக்ஸ் என்னென்ன கலரில் கிடைக்கும், வுட்டு நம்ம என்ன குவாலிட்டிக்கு போடுறோம், ஸ்பீக்கர் பாக்ஸ் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோம், அதையும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேரில் வந்து கூட நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நேரில் வர முடியாத நண்பர்கள் டிரான்ஸ்போர்ட்லேயே கொரியர்லேயே போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரி பண்ணாதீங்க. பேக்கிங்லாம் நம்மளுக்கு எப்போயுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மொத்த பேக்கேஜை நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு எடுக்கிறீங்கன்னா அது நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணணும், எது நீங்கள் வால்யூம் எவ்வளோ வச்சு மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக கொடுத்து நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம், ரெண்டுக்கும் உண்டான என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, ப்ரைஸ் வைஸ் வந்து என்னென்ன வித்தியாசம் வருது, மொத்த பேக்கேஜாக எடுத்தால் என்ன டிஃப்ரென்ஷியேட் வருங்கிறது இப்போ வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் ஃபியூடெக் மினி டிகோடரோட டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையருக்கும் ஜிஸ்டாரில் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கிற ரிமோட் கிட்டுக்கு உண்டான டிசைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த 2 ரிமோட் கிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மிட் பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஒரு டிசைன், ரொம்ப காஸ்ட்லியாகவும் போகாமல் ரொம்ப சீப் ஐட்டமாகவும் போகாமல் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் டிசைன் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர்ஸ். இது நீங்கள் 5.1 டிசைன் பண்ணுறப்போ ரெண்டோட பவர் அவுட்புட்டும் சேமாக தான் இருக்கும். இப்போ ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் போர்டு எல்லாமே நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். 5 சேனலுக்கு உண்டான ஆம்ப்ளிஃபையருக்கும் சப்வூஃபருக்கோட ஆம்ப்ளிஃபையருக்கும் நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். பவர் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனல், அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட், சரௌண்ட் லெஃப்ட் ரைட், சென்டர், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கும் 120 வாட் RMS கிடைக்கும். இப்போ இது வந்து லெஃப்ட்டில் இருக்கக்கூடியது ஜிஸ்டார் ரிமோட் கிட் பேஸ் பண்ண ஆம்ப்ளிஃபையர், ரைட் சைடு இருக்கக்கூடியது ஃபியூடெக் மினி டிகோடர் பேஸ் பண்ண ஆம்ப்ளிஃபையர். இப்போ இதோட அவுட்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணிக்கிறோம். பர் சேனலுக்கு 120 வாட் RMS பவர் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது டைப் 16ல் 2.5 இன்ச் கோர் இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். அதே டிரான்ஸ்ஃபார்மர் தான் இங்கேயும் டைப் 16ல் 2.5 இன்ச் கோர் இருக்கும். கூலர் ஃபேனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே 24 வோல்ட் ஸ்டோன் ப்ரோ கூலர் ஃபேன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சப்புக்கும் நம்மளோட ஓன் போர்டு 6 ஃபெட் மோனோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பவர் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டும் கிடையாது, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ரிமோட் கிட்டில் மட்டும் வித்தியாசம் வரும். இப்போ நம்ம மினி டிகோடரை வந்து நம்ம 2 டிசைனில் டிசைன் பண்ணலாம். இதில் நம்ம போட்டிருக்கக்கூடியது கிராஃபிக் எல்சிடி போட்டிருப்போம், அதாவது ஃபியூடெக்கோட FT004G ரிமோட் கிட்டோட இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து இன்னுமே கொஞ்சம் நீங்கள் ரேட் கம்மியாக பண்ணணும் அப்படின்னா 16:2 டிஸ்பிளே பண்ணி அதில் நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இனிமேல் ரேட் குறையும். பட் இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி கிராஃபிக் எல்சிடி போடுறப்போ உங்களுக்கு நிறைய இதில் ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகாது. இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்டிக்கல் வழியாவோ கோஆக்சல் வழியாவோ ஒரு கண்டென்ட் கொடுக்குறோன்னா டால்பினா டால்பி, டிடிஎஸ்னா டிடிஎஸ் அப்படிங்கிறத வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். பட் வந்து நீங்கள் 16:2 டிஸ்பிளே போட்டு பண்ணுறப்போ டால்பியா டிடிஎஸ்ஸா என்ன அப்படிங்கிறத வந்து அதில் மென்ஷன் பண்ணி காட்டாது. இதில் நீங்கள் ஆப்டிக்கல் கொடுத்தாலும் கோஆக்சல் கொடுத்தாலும் அல்லது HDMI ARC கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக டால்பியா டிடிஎஸ்ஸா ஸ்டீரியோவா 5.1ங்கிறத காட்டிடும். ஒரு யூஎஸ்பியில் ப்ளே பண்ணுறீங்கன்னா இதில் வந்து லிரிக்ஸ் டிஸ்பிளே ஆப்ஷன் வரும், அதாவது ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படிங்கிற ஃபோல்டர் ப்ளே ஆகிட்டுருக்கு. இதில் வந்து ஃபோல்டர் நேம் வந்து டிஸ்பிளே ஆகிடும். இங்கே இருக்கக்கூடியது ஃபோல்டர் நேம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சாங் ஓடுது, சாங்கோட நேம், எவ்வளோ செகண்ட்ஸு, ரிமைனிங் எவ்வளோ செகண்ட்ஸு, இந்த பென்ட்ரைவில் வந்து எவ்வளோ சாங்ஸ் இருக்குது, இப்போ என்ன சாங் ப்ளே ஆகிட்டு இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்டாக வந்து இதில் டிஸ்பிளே பண்ணும். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஜிஸ்டாரில் கிடைக்காது. ஜிஸ்டாரில் ஒரு பென்ட்ரைவ் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து நம்பர்ஸ், இப்போ இதில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா சாங்கோட நம்பர் மட்டும்தான் காட்டும். மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விர்ச்சுவல், எமுலேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னலாக ஒரு 2 ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அதை சொல்கிறேன். மூவி மோடு இருக்குது, மியூசிக் மோடு இருக்குது, மேட்ரிக்ஸ் இருக்குது, விர்ச்சுவல் இருக்குது, எமுலேஷன் இருக்குது. இப்போ இதில் வந்து லேட்டஸ்ட்டாக ஃபியூடெக்கில் 2 அப்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா R சரௌண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஃபியூச்சரில் வந்து F சரௌண்ட் அப்படிங்கிற நேமில் வரும். அதாவது ஃபியூடெக்கில் ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ண ஒரு டிசைன் இது, ஒரு ப்ரோக்ராம் இது. இதில் வந்து ஃபியூடெக் சரௌண்டுக்கு தான் ஷார்ட்டாக F சரௌண்ட் அப்படிங்கிற ஒரு நேமில் வரும். இதில் வந்து உங்களுக்கு சப்போட பேஸும் சரி சரௌண்டும் சரி நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும்.
அதே மாதிரி கெயினும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு 28ல் வைக்கக்கூடிய வால்யூம் ஒரு 23லேயே கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து கெயின் கொஞ்சம் பூஸ்டப் ஆகி வரும். எம் ஸ்டீரியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது டிஃபால்ட்டாக ஒரு ட்ராவல்ஸ்லேயோ பஸ்லேயோ நம்ம இந்த ரிமோட் கிட்ட பேஸ் பண்ணி ஒரு ஆம்ப்ளிஃபையர் டிசைன் பண்ணுறோன்னா அந்த பர்பஸ்க்காக போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரோலாஜிக், அதாவது எல்லா ஸ்பீக்கருமே 5 ஸ்பீக்கருமே ஈவனாக ஒரே மாதிரி ப்ளே ஆகும். எது ஃப்ரண்ட்டு சரவுண்டு சென்டர்னே தெரியாது, எல்லாமே ஈவனாக ப்ளே ஆகும். இந்த மாதிரி ஆடியோ நம்ம பஸ்லேயோ ட்ராவல்ஸ்லேயோ கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ்க்காக இந்த 2 ஆப்ஷன் வந்து புதுசாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கிராஃபிக் எல்சிடி போடுறப்ப கிடைக்கும். இதே வந்து நீங்கள் 16:2 டிஸ்பிளே போடுறப்ப இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கு ஜிஸ்டார்லேயும் அந்த ஃபீச்சர் கிடைக்காது. அடுத்து ஜிஸ்டாரை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்டிக்கல் 2 கோஆக்சல் ஒரு HDMI ARC கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆக்சிலரி இன்புட் வரும். ஃபியூடெக்கில் ஒரு ஆப்டிக்கல் ஒரு கோஆக்சல் ஒரு HDMI ARC வரும். அது போக 2 ஆக்சிலரி இன்புட் வரும். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிஸ்டார் ரிமோட் கிட்ட விட ஃபியூடெக் மினி டிகோடரை போடுறப்போ கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக தான் வரும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம FT00 நம்ம போட்டு டிசைன் பண்ணுறப்போ நீங்கள் ஆக்சிலரி வழியாக கொடுத்தாலோ பென்ட்ரைவ் ப்ளூடூத் ஆக்ஸ் வழியாக கொடுத்தாலோ எந்த ஒரு அனலாக் இன்புட் கொடுத்தீங்கனாலுமே இது வந்து மினி டிகோடருக்குள்ளே போய் ப்ராசஸ் ஆகி தான் வெளியில் வரும். டைரெக்டாக வந்து FR6388 வால்யூம் கண்ட்ரோலருக்கு உள்ளே போய் வராது. இது மினி டிகோடரோட இன்டர்ஃபேஸ் ஆகி தான் வரும். அதே மாதிரி மினி டிகோடர் மற்ற எந்த ஒரு இன்புட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆகிடும். ஆப்டிக்கலோ கோஆக்சலோ HDMIயோ செலக்ட் பண்ணுற மட்டும்தான் இது பவர் ஆன் ஆகும். இதோட கெயின் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். டால்பி டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக பிரித்து கொடுக்கும். உங்களுக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் வந்து ப்ரோலாஜிக் 2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பட் இப்போ வரைக்கும் எனக்கு ப்ரோலாஜிக்குள்ளே எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டும் தெரியல. பட்டு உங்களுக்கு ஜிஸ்டாரை பொறுத்த வரைக்கும் பேஸ் ட்ரபிள் கண்ட்ரோல் கிடையாது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு நம்ம ஃபியூடெக் மினி டிகோடர் போட்டு நம்ம பண்ணக்கூடிய கிராஃபிக் எல்சிடியாக இருந்தாலும் 16:2 டிஸ்பிளேவாக இருந்தாலும் நம்ம மினி டிகோடர் இன்டர்ஃபேஸ் பண்ணுறப்போ பேஸ் ட்ரபிள் கண்ட்ரோல் வரும். நீங்கள் ஈக்குவலைசர் எனேபிள் இதில் இருக்குது. பட் வந்து ஜிஸ்டார் கிட்டில் வந்து ஈக்குவலைசர் கிடையாது. ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக வால்யூம் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் பேஸ் ட்ரபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் வராது. இப்போ இதுதான் வந்து இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஷியேட். இப்போ நீங்கள் இதில் வந்து ஜிஸ்டாரில் பண்ணுனா என்ன ரேட் வருது, அதே ஃபியூடெக் மினி டிகோடரில் கிராஃபிக் எல்சிடி இல்லாமல் 16:2 டிஸ்பிளே போட்டு பண்ணால் என்ன ரேட் வரும், கிராஃபிக் எல்சிடியோட போட்டால் என்ன ரேட் வரும், இந்த மூணுக்கும் வந்து ரேட்டில் என்ன டிஃப்ரென்ஷியேட் வருது அப்படிங்கிறத டெக்னிக்கல் டீட்டெயிலோட இன்க்ளூடிங் ஷிப்மெண்ட்டோட உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன். இந்த 2 ஆம்ப்ளிஃபையருமே நீங்கள் ஆம்ப்ளிஃபை இருக்கக்கூடிய ஸ்பீக்கருக்கு ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னா நீங்கள் கையில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரோட டெக்னிக்கல் ஸ்பெக் இமேஜில் அனுப்பிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்பு டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஹை எண்ட் ஆம்ப்ளிஃபையர் வேணாலும் டிசைன் பண்ணலாம். இது வந்து ஏவி ரிசீவர். இதுலேயே உங்களுக்கு 5.1 5.2 5.2 + 2 சேனல், அதாவது 7.2 செட்டப் மாதிரி இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து ப்ரைஸ் வைஸும் ஆப்ஷன் வைஸும் நிறைய டிஃப்ரென்ஷியேட் வரும். நீங்கள் ஜிஸ்டார் ரிமோட் கிட்டு போட்டாலும் சரி, ஃபியூடெக் மினி டிகோடர் அல்லது இந்த மாதிரி செட்டப் வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்பீக்கரை பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். நீங்கள் ஜிஸ்டார் ரிமோட் கிட் எடுத்தாலும் சரி, ஃபியூடெக் மினி டிகோடர் போட்டாலும் சரி, அல்லது ஃபியூடெக்கில் இந்த மாதிரி 5.2 + 2 சேனல் போட்டு ஏவி ரிசீவர் அல்லது 5.1 5.2 ஏவி ரிசீவர் டிசைன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஸ்பீக்கர் பேக்கேஜில் எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டும் வராது. இது வந்து நம்மளோட சப்பு பாக்ஸ், அதாவது 4th ஆர்டர் பேண்ட் பாஸ். இது ப்ரௌன் கலர். இதில் வந்து உங்களுக்கு 2 கலர் கிடைக்கும். ஒன்று பிளாக் வித் இங்க் ப்ளூ க்ரையான்ஸோட ஒரு கலரும், அடுத்து வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் நேச்சுராக வுட்டு மாதிரி க்ரையான்ஸோடும் வரும். இது வந்து 12 இன்ச்சு JBL 1500 வாட் சப்வூஃபர் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 3 ஏர் பைப் வச்சு 4th ஆர்டர் பேண்ட் பாஸ் டிசைனில் வரும். நம்மளோட சப்பு பாக்ஸ் மட்டுமே 28 கிலோ வெயிட் வரும். இது இப்போ நம்ம இந்த டிசைன் பண்ணிக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையரோடது. இது வந்து 7.2 செட்டப்பு. இப்போ இதுக்கு வந்து நம்ம 2 சப்பும், அடுத்து இங்கே 7 சரவுண்ட் ஸ்பீக்கரும் ஒரு சென்டர் ஸ்பீக்கரும் இருக்குது. சரவுண்டுக்கு எல்லாமே நம்மளோட டேப்பர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் நம்ம ஸ்பீடான பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, அடுத்து வந்து சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, அடுத்து எக்ஸ்ட்ரா 2 சரவுண்ட், அதாவது ரியர் லெஃப்ட் ரைட், அது போக சென்டர் ஸ்பீக்கர் எல்லாமே இது ப்ரௌன் கலர். எல்லா ஸ்பீக்கர்லேயுமே டாப்பில் இந்த மாதிரி வால் மவுண்ட் பண்ணுற ஸ்பீக்கர் லைன் கொடுக்குற மாதிரி ரவுண்ட் எல்எஸ் வந்துடும். பேக் சைடு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பாக்ஸுக்கும் பேக் சைடில் ஃபோட்டோ கிளிப் வந்துடும். டபுள் கிளிப் ஃபோட்டோ கிளிப் போட்டு கொடுத்துருவேன். உங்களுக்கு வால் மவுண்ட் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே வந்து நீங்கள் பிளாக் கலர் வேணாலும் நீங்கள் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கலாம்.
ப்ரௌன் கலர் என்னென்னா உங்களுக்கு ஒரு சில ரூமோட இன்டீரியர் ஒரு சில கலருக்கு மட்டும்தான் செட் ஆகும். பிளாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரூமோட இன்டீரியர் எப்படி இருந்தாலும் பிளாக் வந்து மேட்ச் ஆகிரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேப்பர் எடுக்கிறது, அடுத்து இந்த மேலே இருக்கக்கூடிய கிரில்லோட டேப்பர் எல்லாமே ஈவோட ஒரே மாதிரி இருக்கும். எட்ஜ் எல்லாம் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 5.1 அல்லது 5.2 5.2 + 2 சேனல் இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். இதில் ஆம்ப்ளிஃபையருக்கு மட்டும்தான் ரேட்டில் வித்தியாசம் வரும். ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ரிமோட் கிட்டு போட்டாலும் என்ன பட்ஜெட்டில் போட்டாலும் ஸ்பீக்கர் செட்டப்பில் எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டும் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் மொத்த பேக்கேஜை எடுக்கிற மாதிரி இருந்தால் என்ன ரேட் வருதுங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன கலர் மெயின்டைன் பண்ணுறோம், பாக்ஸுக்கு என்னென்ன வுட்டு சூஸ் பண்ணுறோம், பாக்ஸோட குவாலிட்டி என்ன, ஃபினிஷிங் எப்படி இருக்குது, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்பீக்கரோட டெக்னிக்கல் ஸ்பெக் என்ன, பாக்ஸ் என்னென்ன கலரில் கிடைக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பாக்ஸோட வெயிட் என்ன, எல்லாமே வந்து இதுக்குன்னு தனியாக வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோக்கு உண்டான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அந்த நீங்கள் லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்குன்னு தனியாக நம்ம எப்படி பண்ணுறோம், அது எப்படி சூஸ் பண்ணுறோம், என்னென்ன வுட் இருக்குங்கிறதுக்கு உண்டான டீட்டெயிலான ஒரு ப்ரீஃபான வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் 2 ஆம்ப்ளிஃபையரும் வந்து ஆம்பு மட்டும் வேணாலும் எடுத்துக்கலாம், அல்லது ஆம்பு இன்க்ளூடிங் ஸ்பீக்கர்ஸோடு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ மொத்தமாக எடுக்கிறப்போ ஷிப்மெண்ட்டுக்கு என்ன சார்ஜ் வரும், ஆம்ப்ளிஃபையர் மட்டும் எடுத்திங்கன்னா என்ன சார்ஜ் வருங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.